எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன். அது சேனல் பேர் தெரியல. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. வீரப்பூர், திருச்சி மாவட்டம் மணப்பாறை பக்கத்தில் உள்ள வீரப்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா. அந்த திருவிழாவுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா படுகளம்னு சொல்லி ஒரு திருவிழா. உண்மையிலே அதை பார்த்தா சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க தான் போய் பார்க்கணும். அதை பார்த்தோன்னே அடியனுக்கு எப்படின்னா, ஒரு கோயிலில் போயிருந்தால் அந்த வைப்பு வரும், ஒரு சாமி வரும்னு சொல்லலாம். பட் நான் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்னையும் அறியாமல் கண்ணில் தண்ணி கொட்டுது. அது சொல்ல முடியல. அந்த இறை உணர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை உணர்றவங்களுக்கு தான் தெரியும். வீடியோ பார்க்குறதுக்கே அப்படி ஒரு மாதிரி நம்மையும் அறியாமல் ஒரு உணர்வு தோன்றுது. அதுதான் சாமி. அது யாரும் மூட நம்பிக்கை அப்படிலாம் சொல்ல முடியாது. இது தமிழர்களுடைய பண்பாடு. தமிழர்கள் எவ்வளோ கருணை இரக்கம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு தான் இப்படிலாம் ஒரு உணர்வு வரும். அப்போ தமிழர்கள் எப்போவுமே இரக்கமானவங்க, ரொம்ப கருணை உள்ளவங்க. அதோட பார்த்தீங்கன்னா அங்கே அத்தனை பேர், ஒரு 4 பேர் 5 பேருன்னா, ஒரு 10 பேர்னா கூட நம்ம ஏதோ சொல்லலாம், சும்மா ஆடுறாங்க அப்படி இப்படின்னு. ஒரு 100க்கு மேற்பட்ட ஆண்கள் தான் அப்படி மயக்கம் அடைஞ்சு சுயநிலவையிலேருந்து விழுந்துடுறாங்க. அவங்கள தூக்கின்னு போய், நானும் வீடியோவில் அந்த ஒரு அண்ணா தான் எடுக்கிறாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க இத்தனை பேர் வரிசையாக போட்டு போகிறாங்க. அப்போ அவங்களையெல்லாம் அந்த விழுந்தோனையும் அவங்கள தூக்கின்னு போய் படுக்க வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க பாருங்க. அது எவ்வளோ பெரிய மனசு. நமக்கு என்ன யாரோ விழுந்து கிடக்குறாங்க இப்போ அவ்வளோ இல்லையா. அப்போ நம்ம தமிழர்களுக்கே உள்ள ஒரு இரக்கம், கருணை. அதுதான் விழுந்தோன்னே எனக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்காம தூக்கின்னு போய் உதவி செய்கிறாங்க. ஒரு போலீஸ்கார ஐயா அவர் பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறாங்க. அந்த பெண்கள்லாம் நிறைய சாமி ஆடுறாங்க. அவங்களுக்கு போய் துண்ணூறு பூசி அந்த சாமி ஆட்டத்தை அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புல்லரிச்சிச்சின்னு கூட சொல்ல முடியல. என்னையும் அறியாமல் சத்தம் போட்டுருவேணும்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா நான் வீட்டில் இருக்கேன், வீட்டில் சின்ன பையன்தான் இருக்கான். நம்ம அறியாமல் நம்ம எங்கே சத்தம் அலறிடுவோமோ அப்படின்னு என்னை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீடியோ முழுசாக பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாமி இல்லைன்னு சொல்கிறது, இருக்குன்னு சொல்கிறது, அதையெல்லாம் தாண்டி இது அதுக்கு மேலே. அதுதான் கடவுளுடைய அருள். அந்த திருவிழா எப்போ நடந்துச்சு, அது எந்தெந்த மாதம் நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அந்த வீடியோ பார்த்தோன்னே, அந்த வீடியோ போட்ட அந்த ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஏன்னா இப்படியும் மனிதர்கள், சாமி, அதுதான் நம்ம கல்ச்சர், நம்ம பண்பாடு. அதை விட்டுட்டு இன்னைக்கு மூட நம்பிக்கை, அது இது தெய்வம் இல்லை அப்படி இப்படிலாம் யாரும் சொல்லிட முடியாது. அதை உணர்றவங்க சாமி இருக்குன்றத விட இல்லைன்னு சொல்கிறவங்க அங்கே போய் ஒரு வாட்டி பார்த்தாங்கன்னா போதும், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். சிவா திருச்சிற்றம்பலம் இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வீடியோ பார்த்த எனக்கே அப்படி இருந்துச்சு, தன்னையே அறியாமல் ஒரு மாதிரி. அதனால தான் சொன்னேன், சாமி இருக்காரு, அதனால தான் நாமெல்லாம் இருக்கோம். அதுதான் உண்மை. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்.